எப்பயுமே முகவர்களுக்கு உங்களுக்கு வருமானம் ஒரு நிறுவனத்திலேருந்து பத்திரிக்கைனா அந்த நிறுவனத்திலேருந்து விற்கிற அனுப்புகிற பத்திரிகைகளை விற்று வருமானம் வந்தால் தானே ஏஜென்ட். அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். ஆக நக்கனுக்கு மிகப்பெரிய அடித்தளமாக்குனது ரஜினி. அப்புறம் மந்த்லி அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. நிறைய கதை அது. இந்த விஜய் போஸ் இதுக்கு ஈடு கொடுக்க முடியல, அவர் விலை. அப்புறம் இதுக்கு பொறுப்புக்கு துரைன்னு ஒரு அண்ணன் தான் பார்த்தார். நான் அது வரைக்கும் புக் கொண்டு வரையில போய் ரஜினி சாரை பார்க்கறது அப்படிலாம் எதுவுமே பண்ணல. எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அவருக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஒரு பத்திரிகை நடத்தும், இதுக்காக அவரு ஃபோன் பண்ணதில்லை, எதுவும் கிடையாது. காலப்போக்கில் இப்படி போயிட்டே இருந்துச்சா. அவருக்கு காலையில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். பாய்ஸ் கார்டன் வீடு, பழைய வீடு. அப்படி வந்து எல் போட்டு இப்படி இங்கே வரைக்கும் வரும். இது நீங்கள் எப்படியும் பார்த்தா ஒரு 300 மீட்டருக்கு நிற்பாங்க காலையில் ஃபோட்டோ எடுக்க. இது நான் பின்னாடி தான் பார்த்துக்கிட்டேன். இவர் எங்கள் ஆள் போய் பார்க்க போகிறாரு, அவரையும் வரிசையில் நிறுத்திட்டாங்க. இவருக்கு என்னென்னா ரஜினி ரசிகனுடைய இது நம்மளை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே எல்லாரும் ஒன்று தான், புரியுதா? ஏன்னா எல்லாரும் ரசிகர் தானே, எல்லாருக்கும் ஒன்று தான்.